ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பர்சனலுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். நான் தேவனாமே நம்ம அப்படியே தேவஸ்தானம் நடத்தி வந்து கர்த்தரை துதிக்க போச்சு மயங்கப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை கிருபை செய்து நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நாமும் கூட தேவசனையாக தேவனை தொழுதுகளை துதிக்க தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை இறக்கமானாக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படியே உங்களோட சேர்ந்த அடியானுக்கும் கர்த்தர் இந்த மௌத்தத்தை பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் உத்தமையாக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நம்ம கைகளுக்கு வேதாந்தம் தெரிந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமனாக புசித்து நாம் அவருக்கு வாழ்க்கையை பலப்படுவோமாக. அருமையான சங்கீதக்காரன் எழுதின 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலாம். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. பக்தன் தாவீது அருமையாக எழுதியிருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தரை சார்ந்தது, கர்த்தருடையது, கர்த்தர் அளிக்கிற பொக்கிஷம் என்று சொல்லி அவர் காண்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்கிற காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இனிமேல் கர்த்தர் எப்படி செய்வார், அப்படி பண்ணுவார் என்று சொல்லி அவர்களை, அதாவது அப்சலோம் துரத்துற நாட்களே தாவீதை கேட்டது உண்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார், தாவீது சொன்னார், ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னை யாரும் அப்படி செய்யாதீங்க, ரட்சிப்பு கர்த்தருடைய எப்போ கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லி பகிரமாக பாடல் மூலமாக அங்கே அவர் வரப்புற வெற்றியை வெளிப்படுத்தினார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாட்டின் ரட்சிப்பை குறித்து இன்னொரு கொஞ்சம் தியானிக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆதியத்திலே கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். மனிதன் பாவம் பண்ணோடனே அவன் மறுபடியும் அவனுக்கு ரட்சிப்பத்தை காட்டணும்னு சொல்லி தேவனுடைய உள்ளத்தில் இருந்தது. கர்த்தராகிய இயேசு மூலமாய் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தத்தக்கதாய் சோதோம் பாதாளப்படிக்கு கர்த்தராகிய இயேசு உடல் பெண் கொடுத்து கர்த்தராகிய இயேசு தலைவர் பரிசுத்தத்தை கிருபாதபடி ஆக்கி எல்லா ரட்சிப்படைத்தக்கதாய் ரத்த சிந்தி எல்லா ரட்சிப்படைத்தக்கதாய் சிலுவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. இப்போது கிருபை, இப்போது ரட்சிப்பு எங்கே வந்து விட்டது? கர்த்தரிடத்திலிருந்து நம்மிடத்தில் இப்போ நமக்கு வந்து விட்டது. எப்படி? கர்த்தராகிய இயேசு மூலமாக. ஹalleluya. நான் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8ஆவது வாசிக்கும் போது அப்படியே கர்த்தராகிய இயேசு மூலமாய் இந்த அவருடைய கிருபையின் மூலமாய் நாம் இந்த விசுவாசத்தினால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது நம்மளால் உண்டான அல்ல, இது தேவன் அளித்த ஈவு என்று சொல்லி இந்த ரட்சிப்பை கொடுத்ததை பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. தொடர்ந்து அடுத்த வாசிங்க. ஒருவர் பெருமை பாராட்டபடிக்கு இது கிருபையினால் உண்டானது. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த கிஃப்ட். கிருபையினாலே கொடுத்த விசுவாசம் மூலமா நீங்க அதை என்ன செஞ்சீங்க? பெற்றுக்கொள்ளுங்க. எந்த விசுவாசம் மூலமாய்? இயேசு மேல விசுவாசம் மூலமா. ஹalleluya. இப்போ அந்த வசனத்தை விளக்கத்தை பாருங்க. கிருபையினாலே நீங்க இயேசு மேல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஆமென். ஹalleluya. இது ஒரு விளக்கமா? அப்ப பாருங்க, நீங்க இயேசு கிருபையினாலே, தேவன் நமக்கு அளித்திருக்கிற கிருபையினாலே, இயேசு மேலோட விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கு கர்த்தருடைய இருந்த ஒரு காரியம் இப்ப ரட்சிப்பு எங்க வந்திருக்குது? நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பிலே நாம் வளர வேண்டும். இந்த ரட்சிப்பிலே நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் கூத்து அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் டாஸ்க் அல்ல. It should be at the end. முடிவு வரைக்கும் அது உங்களுக்கு வர வேண்டும். அதுதான் ஒரு ரட்சிப்பின் பூர்ணம் சொல்லி அர்த்தம். சில பேர் ரட்சிப்பாயிட்டேன்னு சொல்வார்கள். அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க எடுத்த காரியத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ரட்சிப்பு அப்படி இல்லை. இட்ஸ் நாட் a one day task. It should be traveled. அது பயணம் செய்ய வேண்டும். ரட்சிப்பு ஆரம்பமாக முதல் நாள், அடுத்த ரட்சிப்பில் பயணம் தொடங்க வேண்டும். ரட்சிப்பில் போய் கொண்டு இருக்க வேண்டும். முடிவு வரைக்கும் ரட்சிப்பில் இருக்க வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு அறிவித்திருக்கு. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம இப்படியே வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். முடிவு வரைக்கும் நிறுத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான்.
அடுத்த எண்ட் ஆஃப் த டாஸ்க் வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த ரட்சிப்புல வளர வேண்டும். இந்த ரட்சிப்புல நீங்க பயணம் செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்போடு நீங்க இருக்க வேண்டும். ஹalleluya. என்னைக்கோ ஒரு நாள் நவம்பர் மாசம் ரட்சிப்புல இருந்தோம், டிசம்பர் ரட்சிப்புல இல்லை, ஜனவரி ரட்சிப்பு, இப்படி இந்த மாதாந்திர கொள்கை மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. சில பேர் பாருங்க, நான் மாதாந்திர கொள்கை வச்சுப்பாங்க. எப்படின்னா, இந்தந்த ஆட்களுக்கு போகிற அன்னைக்கு குடிக்க மாட்டேன், இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், கால்கையை சுத்தமாக வச்சுப்பேன், ஒரு 40 நாள் இருப்பாங்க. அது யாரும் நமக்கு சரி தேவ பசங்க சூத்திரம் இல்லாதாக அப்படி ஒரு ரட்சிப்பை நமக்கு ஆர்டர் தரல. அவர் நிரந்தரமான ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. ஹalleluya. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த ரட்சிப்பை நாம் எப்படி கையாளுகிறோம், நாம் எப்படி அதை ஆளுகை செய்கிறோம், அந்த ரட்சிப்பை நாம் எப்படி வளர்கிறோம், எப்படி டிராவல் பண்ணுறோம், எது வரைக்கும் டிராவல் பண்ணுறோம் என்கிறதை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் வசனம் சூத்திரம் வாசிக்கலாம். முடியும் அறிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். ஹalleluya. நீங்க எப்பவுமே எந்த ஒர்க்குமே கடைசி வரைக்கும் இருக்கணும். கர்த்தர் ஒன்று ஆரம்பிச்சார்னா அது முடிவிறந்து நிற்கணும். விசுவாசம் துவக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அது முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையா இருக்க முடியாது, ரட்சிப்பை கொடுத்தவர் தேவன். அந்த ரட்சிப்பை முழு ரட்சிப்படும்படியாக அவர் நடத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பிலே களி கூட வேண்டும், வளர வேண்டும். ரட்சிப்பிலே மந்தமாக இல்லாமல் அதில் ஆடை செய்வர்களாய், அதை பயணம் செய்வர்களாய், அந்த அந்த அவுட்ரீச், அதாவது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ரட்சிப்பில் நீங்கள் வளர்ந்து பெற வேண்டும் சொல்லி வேதாகம் நமக்கு பரிந்துரைக்கு. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால் கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய இருக்கக்கூடிய அது கர்த்தரா இயேசு மூலமாய், அது தேவனுடைய கிருபை மூலமாக, விசுவாசம் மூலமாய் நமக்கு வந்து அடைந்த இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம், எப்படி தக்க வைத்துக் கொள்கிறோம், எப்படி பயணம் செய்கிறோங்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தேவவசனம் சோத்திரம் உண்டதாக. கர்த்தரை ரசித்தார், எல்லாம் ரசித்தார், பாவத்தை ரசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அமைதியாக இருந்துட முடியாது. அதெல்லாம் ஒரு நாள் டாஸ்காக போயிடும். தொடர்ந்து ரட்சிப்பில் எப்படி இருக்கிறீங்க என்கிற பார்க்க வேண்டும். இப்போது நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்தில் 3 காரியங்களில் நீ ரட்சிப்பு ஆயுதம் ஆக வேண்டும் என்று சொல்லி வேதாகம் நமக்கு பரிந்துரைக்க பார்க்கிறோம். 3 காரியங்கள் நம்முடைய சரித்திரத்திலே, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சரித்திரத்திலே 3 காரியங்களை கர்த்தரோட ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றிருக்க வேண்டும். 3 காரியங்களை கர்த்தரோட ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, 3 காரியங்களை ரட்சிப்பு பெற்றிருக்கிறீர்களா அப்படி ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லை. என்ன 3 காரியம் தெரியுமா? நம்மளோட சரித்திரத்தில் 3 காரியங்கள் ரட்சிப்பாக இருக்க நீங்கள் சோதிச்சு பாருங்க. 1, நம்முடைய ஜென்ம சுவாவம், அதாவது நம்முடைய முன்னோர்களால் உண்டான பாவக்கிரியைகள், அதாவது முன்னோர்களால் உண்டான ஜென்ம பாவத்தில், ஜென்ம சுவாவத்தில் நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோமா, மீட்பாயிருக்கிறோமா, விடுதலை பெற்றிருக்கோமா என்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். 2வது, நம்முடைய மாம்ச கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து பெறுகிறோமா, நம்முடைய மாம்ச கிரியைகளை நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோமா. இது 2வது. ஃபர்ஸ்ட் சொல்றது ஜென்ம சுவாவத்தில், பூரியத்தில், ஹெரிட்டன்ஸ், அதாவது சாபக்கேடு உள்ளது. ஒரு அதாவது நம்ம சொல்றோம் ஹெரிட்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாபக்கேடுகளிலிருந்து நாம் விடுதலை இருக்கோமா, அது ரட்சிப்பாக இருக்கோமா, முன்னோர் பாவத்திலிருந்து, அது ஜென்ம பாவத்திலிருந்து, அதாவது என்கிற நம்ம காரியத்திலிருந்து, சாபக்கேட்டிலிருந்து நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், விடுதலை இருக்கிறோமா, ரட்சிப்பாக இருக்கோமா என்று சொல்லி முதல்ல பார்க்க வேண்டும். 2வது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். எப்படின்னா, மாம்ச கிரியைகளை நாம் இருந்து விடுதலை பெற்றிருக்கோமா, ரட்சிப்பாக இருக்கோமா என்கிறது நமக்கு தேவை. 3வது காரியங்கள், அன்றாடம் நமக்கு வர்ற போராட்டங்கள், நிந்தனைகள், நம்மளை தாக்குகிற காரியங்களில் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா, அது வெற்றிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அது சக்சஸ் ஆயிருக்கோமா என்கிறதை பார்க்க வேண்டும். 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட் ஜென்ம சுவாவம், ஜென்ம சாபக்கேடு, இருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கோமா, ரட்சிப்பாக இருக்கோமான்னு சொல்லி சிந்திக்க வேண்டும். 2வது, நம்முடைய மாம்ச கிரியைகளிலிருந்து நாம் ரட்சிப்பாக இருக்கோமா என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். 3வது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களிலே, நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களிலே, நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளிலே, நம்மளை காக்க வருகிற காரியங்களிலே, சாத்தானுடைய போராட்டங்களிலே நாம் ரட்சிப்பாக இருக்கோமா, வெற்றி பெற்றிருக்கோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவவசனம் சோத்திரம்னாக. இந்த ரட்சிப்பு கர்த்தருடையா இருக்கிறபடியால் கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் ரட்சிப்பு தரதுக்கு என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அதற்காக கர்த்தர் இயேசு பாடுபட்டிருக்கிறார். அவர் பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
பாவமே இல்லாமல் பாவக்காரராகி நமக்காக சிலுவையிலே தொங்கினார். பரிசுத்த அடிக்கப்பட நொறுக்கப்பட சின்னாபனம் ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமாய் நாம் தேவனிடத்திலிருந்தே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இயேசுவினாலே. ஹல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனிடத்தில் பெற்றிருந்த இந்த ரட்சிப்பை நாம் இந்த 3 காரியங்களை பெற்றிருக்கோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட பெற்றுக்கொள்வோம், இன்னும் பெற போகிறோம் என்கிற விசுவாசத்திலே இந்த செய்தியை கடந்து வருவோம். தேவ வசனம் சோத்திரம். முதலாவது பாருங்க, ஜென்ம சுபாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்பாயிருக்கோமா? அதுக்கு என்ன காரியம் வேதாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராய்ந்து படணும். தேவ வசனம் சோத்திரம்ன்றதாக அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜென்ம சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கோமா, அல்லது ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கோம்னா அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம், விசேஷமாய் சாபக்கேடு, ஜென்ம சாபக்கேட்டிலிருந்து நாம் விடுதலை ஆயிருக்கணும், நம்ம ரட்சிப்பு ஆயிருக்கணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒன்றுதான் உங்க சாபக்கேடை நீக்கக்கூடிய பெரிய ரட்சிப்புத்தன்மை உடையது. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒன்றுதான் நம்முடைய பூரிய சாபம் நம்முடைய விலக செய்கிறது. ஞானஸ்தானம் ஒன்றுதான் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிற ஒரு காரியமா இருக்குது. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இந்த ஞானஸ்தானம் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தராகிய இயேசுவோட அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தராகிய இயேசுவோட உயிர்த்தெழுந்தப்படுகிறோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜென்ம சுபாவம் என்ன செய்யறதுல மறைஞ்சு போகுது. ஜென்ம சுபாவம் அடக்கம் பண்ணப்படுது. ஜென்ம பாவக்கேடு, சாபக்கேடு அங்கு புதைக்கப்படுகிறது. இப்போ எந்திக்கிறது இயேசுவோட உயிர்த்தெழு ஜீவனோட எந்திக்கப்படுகிறோம். புது மனிதனாக அங்கே உற்பத்தி ஆகிறது. இப்போ ஜென்ம சுபாவமாக வந்து வெளியே போனதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அது எப்படியா ஞானஸ்தானம் நீங்கள் ஜென்ம பாவத்தில் போவோம் அப்படின்னு சொன்னால் உண்மைதான். வேதவசனம் தான் போட்டு தீர்த்தில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஜென்மம் முழுக்கினாலே நாம் அந்த தேவனுடைய பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரேன், இதுக்கு தலைப்பு விட்டுட்டேன். வாசல் மார்க் 16:16 வாசிங்க. ஞானஸ்தானம் மட்டும்தான் நம் ஜென்ம சுபாவத்தை நீக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. விசேஷமாய் ஞானஸ்தானமாக ஜென்ம சுபாவத்திலிருந்து ஜென்ம பாவத்துக்கு சாபக்கேட்டிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும், ரட்சிப்படைய முடியும்னு சொல்லி இங்கே வேதவசனம் வலியுறுத்துகிற பார்க்கிறோம். மார்க் 16:16 ஒரு வாசிக்கலாம். இப்போ பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் யார் மேல? இயேசு மேல. நமக்காக கிருபாதரையான இயேசு மேல, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மேல நீ விசுவாசமுள்ள காணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா, இயேசுவே நம்ம ரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொண்டு நீங்க விசுவாசமுள்ள ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. எந்த ரட்சிப்பு? பூரிய காலத்திலிருந்து. அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் இந்த தட்சத்தை நீங்க பார்க்கணும். அதாவது தீர்த்து 3:5 வாசிக்கலாம். தீர்த்து 3:5 நம்முடைய நீதியின் கிரியை நிமித்தம் அவரை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின் பிரகாரமாய் மனு ஜென்மம் முழுக்கினாலே, ஞானஸ்தானத்தினாலே, ஜென்மம் முழுக்கினாலே. அங்க ஜென்மங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்த தெரியுமா? இதுவரைக்கும் உள்ள காரியம் என்ன செய்யுது? பிறந்திருந்து இது வரைக்கும் என்ன செய்யலாம்? போச்சு அர்த்தம். முழுக்கினாலே அது எந்திக்கும் போது வேறு மனிதனா எந்திக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அந்த ஜென்மம் முழுக்கு, தலைமுடின்னு சொல்லி இந்துக்களை சொல்லுவாங்க, தலைமுடிக்கிட்ட அப்படிங்கிறது. அதோட அது முடிஞ்சு போச்சு அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஜென்மம் முழுக்கினாலே வாசிக்கலாம். பசுத்தாவினர் புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் மூலமாய் அல்லது ஜென்ம முழுக்கு மூலமாய் நீங்கள் கர்த்தராகிய இயேசு மூலமாய் அவர் மேல் இருக்கிற விசுவாசம் மூலமாய் நீங்கள் என்ன செய்யலாம்? சாபக்கேட்டிலிருந்து நீங்கள் ரட்சிப்பாங்களாம். தேவனுடைய வசனம் சோத்திரம். நீ ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்துக்கணும் சிலருக்கு தெரியல, சிலர் அது புரிய மாட்டேங்குது, சிலர் எடுக்க தள்ளி போட்டுருக்கோம். பரிசேரெல்லாம் என்ன செஞ்சாங்க? அதை தள்ளி போட்டான்னு சொல்லி மத்தியில் பார்க்குறோம். சிலர் ஆசாரியர்கள் வேகமாக கேட்டாங்க, இயேசு ஞானஸ்தானத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேகமாக கேட்டாங்க. ஆனால் பரிசேரெல்லாம் பார்த்து தள்ளி போட்டார்கள். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஞானஸ்தானங்கிறது உங்கள் பூர்வீக சாபக்கேடுன்னு செய்யணும், நீக்கி போ. ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்குது, ஒரு கிரியாக இருக்குது. அப்போ ரட்சிப்பு நம்ம பூர்வ காலத்திலிருந்து
பூர்வ சாபக்கேட்டிலிருந்து, முன்னோர்கள் பாவத்திலிருந்து, முன்னோர் ஜென்ம சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் சொன்னால் நிச்சயமா ஞானஸ்நானம் மூலமாய் அந்த இயேசு விசுவாசம் மூலமாய் ஞானம் மூலமாய் நீங்க ரட்சிப்பை கண்டடையலாம். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படின்னா பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. நாம் பூர்வீகத்திலே ரட்சிப்படைறதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாடி நாம் என்ன வந்தோம் தெரியுமா? தேவனுடைய கோவாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். ஆதாம் வழியா வந்த பாவ பிள்ளைகளாக இருந்தோம். அது ஜென்ம சுபாவ பிள்ளை, ஜென்ம பாவ பிள்ளைகளாக இருந்தோம் சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2:1-2 வாசிக்கலாம். கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவும் நம்ம இருந்திருக்கிறோம். எப்போ? ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாடி. வாசிக்கலாம். நம்ம இச்சையின்படி நடக்கிற பிள்ளைகளாகவும் இருந்திருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு செய்யற பிள்ளைகளாகவும் இருந்திருக்கிறோம். சுபாவத்தை மற்றவர்கள் போல கோவாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாடி கோவாக்கினை பிள்ளைகள் தான் தேவன் கண்பார்வையில் நம்ம இருந்தோம். அக்கிரமங்கள், மாம்ச கிரியைகள், இச்சம் போல் நடக்கிறது, இச்சையின்படி நடக்கிறது, இப்படி கோவாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது? பிறந்தவங்க யார் சொல்லி கொடுத்தா? பெத்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, அது பூர்வீகத்திலிருந்து வருது. அந்த பூர்வீகத்திலிருந்து நம்ம அக்கிரமம் நம்ம கொண்டு வந்து விட்டுடுச்சு, மாம்ச இச்சையின்படி நடக்கிறது விட்டுடுச்சு, கோவாக்கின் பிள்ளைகளாக அப்படியே விட்டுடுச்சு. அப்போ நாம் எப்போ கோவப்படுத்தணும் அப்படின்னு பாயிண்ட் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கோவப்படுத்தலை, இது எங்கேருந்து வருது? சோர்ஸ் பின்னாடி இருந்து வருது, முன்னோர் இருந்து வருது. அதுக்கு உதாரண வசனம் பாருங்க. வசனம் வாசம் முடிச்சுங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. இப்படி பூர்வ சாபக்கேடு உள்ள நீங்கள், பூர்வகால முன்னோர்களால் அக்கிரமணம் பெற்ற நீங்கள், தேவனுடைய கோவாக்கை பெற்ற நீங்கள், நாமும் இப்ப எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பினாலே அக்கிரமங்களை மரித்தவர்களால் நம்மளை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்போ நடந்தது? ஞானஸ்நானம் நடந்தது. ஹல்லேலூயா. அவர் உயிர்ப்பித்தல் வந்தாலே அங்க என்ன வந்துடும்? ஞானஸ்நானம் அங்கே வந்துடும். கர்த்தருடைய சமஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்க, அப்போ இந்த அக்கிரமங்கள், இந்த மாம்ச இப்படி செய்கிறவர்கள், விக்கிரகாரர்கள், இதெல்லாம் எப்படி உள்ள பூர்வீகத்திலிருந்து வந்த ஒரு சாபக்கேடு நம்ம மத்தியிலே இருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி முன்னோர் செய்த பாவம், ஜென்ம பாவம், சாபக்கேடு, இதெல்லாம் தேவனுடைய கோவாக்கினை பிள்ளைகளாய் அங்கே தனித்திருக்கிறது பார்க்கிறோம். இதை மாற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு சொல்லி ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெறும்போது பழைய மனிதன் அங்கே இயேசு அடக்கம் பண்ணப்படுகிறான், இயேசு கூட உயிர்த்தெழுப்படுறார். ஹல்லேலூயா. அது எப்படி நான் ஒரு பாவம் செய்யலை, நான் அக்கிரமம் செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்யலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்நானம் பெறவர்களுக்குலாம் சில ஆலோசனை நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க, உங்கள் பூர்வீகம் செய்ய வச்சுருக்கோங்க. அதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ரோமர் 5:19. நீங்கள் செய்யலை, ஆனால் பூர்வீகத்தில் வந்தது அப்படி நிரூபிக்கிறது வசனத்தை கையால் வச்சுக்குவாங்க. வாசிக்கலாம். ரோமர் 5:19. ஒருத்தர் கீழ்ப்படியானாலே அனைவரும் என்ன வாக்கப்பட்டாங்க? நீங்க செய்யல, ஒருத்தர் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? கீழ்ப்படியாத நிமித்தமா ஒரு பாவத்தை உண்டு பண்ணாரு. அது மூலமா பிறந்த நீங்க பாவிகள் என்ன டிக்ளேர் பண்ணப்பட்டீங்க. பாவம் செஞ்சதுனால பாவிகள் டிக்ளேர் பண்ணல. as per origin you are declared as a sinner. இப்போ என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் ஒன்று தான் இருந்து ரிமூவ் ஆக முடியும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒன்று தான் இதில் சேவ் ஆக முடியும். கர்த்தராகிய இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைங்க, முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. இன்று முதலாக நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா மாறுங்க. ஹல்லேலூயா. கோபாக்கிட்ட பிள்ளைகள் அல்ல, சாபக்கேடு உள்ள பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படியாமல் நீங்க உண்டு பண்ண ஆதாமோட பிள்ளைகள் அல்ல, இயேசு மூலமா நீங்க 2ஆம் ஆதாமோட பிள்ளைகளா மாற போறீங்க, மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. அதே 12ஆம் வசனம் வாசிங்க. அதே 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும், அப்ப இப்ப இதனால ஒரு மனுஷனாலே பாவமும், கீழ்ப்படியானால பாவமும், அதனால மரணமும்
அப்படிதான் பிரச்சனை. நீங்க செய்யலாம் பாவம். அந்த ஒரு மனிதன் செய்த விதமாய் அதில் வந்து எல்லா சோர்ஸ் என்னவா இருந்துச்சு, அதில் வந்து எல்லா அவுட்புட்டும் என்னவா இருந்துச்சு, சின்னதாக தான் வந்துச்சு. ஆயிடுச்சு. தேவ சோத்திரம் இல்லாத அப்படியாக எல்லாரும் மரணத்துக்குள்ளாக இருந்தால், கோபா கெடுப்பிள்ளை மரணத்துக்குள்ளாக ஒரு சாவ கெடுப்பிள்ளைகளாக இருந்து நம்மளை கர்த்தராகிய இயேசுவின் கிருபை வெளிப்பட்டது. நமக்காக மரித்து, நமக்காக ரத்த சிந்தி மரித்து வீழ்த்திருந்ததை கர்த்தர் நமக்கு அனுபவிக்க முடியாக அந்த காட்சியை நம்ம காண்பித்து அவர்களுடைய விசுவாசம் ரசிக்க முடியாக அப்படி செய்தார். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ஞானசான் பெறுவன் ரசிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே இந்த பகுதி ரொம்ப முக்கியம். நம்முடைய பூர்வீக காரியத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஞானசான் ரொம்ப முக்கியம். நீங்கள் செஞ்ச பாவத்தினால நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, பாவம் கேட்குறீங்க, அது வேற. அது கர்ம பாவம். சில பேர் அதை கர்மாசன்னு சொல்கிறார்கள், அது வேற நடைமுறைகள் உள்ளது. ஆனால் பூர்வீகத்தில் உள்ள பாவஸ்கேடு பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? ஞானஸ்தானம் பெற்றணும். கதிரவசா சோத்திரம் ஞானஸ்தானம் ஒன்று தான் நம்மளோட சாபக்கேடு நீக்கி போடுவோம். இயேசு மேல் விசுவாசம் ஞானஸ்தானம் பெறுவனுக்கு மட்டும்தான் பூர்வீக சாபக்கேடு, பூர்வீக தேவனுள்ள கோபாக்கினியை நீக்கப்படும். இப்படி அவர் ரட்சிப்புள்ள வருவார்கள். இந்த ரட்சிப்பை வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாக அப்போஸ்தலர் பேதுரு எடுத்துடன் இதை தான் பிரசங்கித்தார். வாசிக்கலாம். அதாவது அப்போஸ்தலர் 2:38 வாசித்து பாருங்க. அவர் எடுத்துன இந்த மனம், நீங்க இப்போ கோவாக்கின பிள்ளையா இருக்கீங்க, உங்களை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க கொலை செய்தீர்கள், நீங்க குற்றம் உள்ளவர்கள் என்று கேட்டார். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். கோவாக்கின நீங்கள் சாபக்கேடு உள்ள நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று செய்ய இயேசுவை விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி அங்க ஃபர்ஸ்ட் அவர் அங்கே டாக்டரினை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சோத்திரம் இல்லாத இது ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? முதல்ல உங்க கோவாக்கினிலிருந்து, உங்க தேவன் மேல இருக்கிற கோவாக்கினிலிருந்து, நீங்க செஞ்ச இயேசுக்கு கொலை செய்த சாபக்கேட்டிலிருந்து, ஆதாமடியா உண்டு பண்ண பாவத்திலிருந்து நீங்க முதல்ல என்ன செய்ய? விடுதலை ஆகுங்க, ரட்சிப்பாங்க. அதுக்கு இயேசு ஸ்நேகித்து செய்யுங்க, மனம் திரும்புங்க. அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டது. 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21 வாசிங்க. ஞானஸ்நானமானது சும்மா மாம்சம் குளிக்கிறது மட்டும் இல்லாமல், மாம்ச அழுக்கு நீக்கிறது மட்டும் இல்லாமல், தேவன் பற்றி நல் மனசோட உடன்படிக்கையா இருந்து ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் இயேசுவின் ரட்சிப்பை உண்டு பண்ணது ஞானஸ்நானம். கர்த்தர் சோத்திரம் உண்டாக ஞானஸ்நானம் இங்கே கர்த்தர் இயேசுவோட உயிர்த்தெழுதல் உள்ள வல்லமைக்குரிய ரட்சிப்பை உண்டாக்குறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக அது ரோமர் 5:6-7 கூட வாசிக்கலாம். ரோமர் 5:6-7. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை பெற்ற தமது அன்பை விளக்கப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருந்தனாலே இங்க ஒரு டிக்ளரேஷனோட ஆரம்பிக்குது வார்த்தை. பாவிகளா இருந்ததுமாய் கர்த்தர் இயேசு மேலே நீங்க விசுவாசம் கொண்டு நமக்காக மரித்தார், நமக்காக வைத்த விசுவாசம் கொண்டு நீங்க ஞானஸ்நானம் பெற்றீர்களானால் நீங்க பூர்வ சாபக்கேடு என்ன செய்யலாம்? நீங்க ரட்சிப்பாகலாம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் இயேசு பூமியில் என்ன செஞ்சார்? ஞானஸ்நானம் பெற்றுள்ளார். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டாங்க ஆரம்பத்தில் உள்ளவங்க, இயேசு ஞானஸ்நானம் பாவம் செஞ்சாரா அப்படின்னு கேட்டாங்க. இயேசுக்கு பாவம் செஞ்சதுனால அவரை பாவம் செஞ்சான்னு சொல்லி அவர் ஞானஸ்நானம் பெறலையா?
பூர்வீக காரியத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு ஜென்மம் முழுக்க பண்ணி பசுத்தாய்க்கு வந்த ஜென்மம் முழுக்கப்பட்டு தான் புது ஆவியை உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? இயேசு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்தார்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே ஞானஸ்தானம் ஒன்று தான் நம்மளுடைய கூடிய ஜென்மஸ்வாவிலிருந்து விடுதலை பெரிய ஒரு காரியமாக இருக்குது. எங்கள் அம்மாட்ட ஒரு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் அண்ணன் பிறக்கும் போதே எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காம போயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த காரியம் தெரியாது இல்லையா. நான் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் விவரம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிமா காது கேட்காம போச்சு? அவங்க கல்யாணம் பண்ணும்போது காது கேட்டுச்சான்னு கேட்டேன். இல்லைப்பா அண்ணன் பிறக்கும் போது அதை ஆகிடுச்சு. என்ன ஏமாண்ண அது எல்லாம் அவங்க தாத்தா செஞ்ச பாவம் என்னை வந்து பாதிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் தாத்தா கொஞ்சம் கஞ்சமாக இருப்பார், அவர் கொடுக்க மாட்டார். அதனால் இன்னும் தெரியாது இப்போ பாதிச்சுட்டு நாங்கள் பல ஸ்டெப்பு ஏற்படுத்த முடியல. அது மாத்திரம் இல்லை, அது நம்ம அக்காவுக்கும் அது வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய அக்காவுக்கும் சில காரியங்களுக்கு காரியம் உண்டாச்சுன்னு சொல்லி எனக்கு உற்சாகம் கேட்டுறேன். ஞானஸ்தானம் வந்து பூரிய சாபங்களை தூக்கக்கூடிய ஒரு ரசிப்பு காரியமாக இருக்குது. அப்போ எப்படி இவங்க மறுபடியும் என்ன செய்யலாம்? இவங்க சாபங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேகமாக டாக்டர் அவங்கள கூட்டு போய் காண்பித்து என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக வெறும் 6000 மட்டும் செலவழித்து ஒரு மிஷினை வாங்கி காதில் மாட்டினார். 15 வருஷம் அவர் காதில் கற்றுக்கு யோசிச்சார். அது யோசித்து பார்க்கணும். ஞானசிரமம் எல்லா சாபங்களும் போயிடுச்சு, மறுபடியும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குரிய கிரிகளை கம்மியாக இருக்கிறோம். நம்ம பூர்வீக காரியங்கள் இன்னும் நல்ல இருக்கு அப்படின்னா நம்ம சரியாக ஒப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா ஞானசிரமம் விளங்காமல் பெற்றுக்கொண்டு சொல்லி அர்த்தம். உடனே சரி செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் எங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாதப்போ சாம்பாஸ் சொன்ன உபதேசம் தான், நீங்கள் ஏதாவது பூர்வீகத்தில் ஏதாவது தாய் தரப்ப பாஸ் செஞ்சுருப்பாங்க, அதை அறிக்கை செஞ்சு பார்க்குறீங்களா? அவங்க அறிக்கை செய்ய மாட்டாங்க, நீங்கள் அறிக்கை செஞ்சு பார்க்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு அம்மா அவர் சொன்னார். அவர் எங்கள் வீட்டு அம்மா ஒரு காரியம் இருந்துச்சு. இந்த மாதிரி மாடு அவங்க தாத்தா யாரோ மாடோட மடியை கட்டிட்டாங்க, அதனால இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு நாள் அவங்க பெரிய அறிக்கை செய்தோம். 7 சோத்திரம் உண்டாக பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. ஞானசா பெற்றதுக்கப்புறம் மறுபடியும் சாபக்கேடு பூர்வீக ஜென்மஸ்வாமம் மாறலை. அதாவது ஒரு பூர்வீக ஜென்ம பாவம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் எது செய்யணும்? பாவனைக்க மூலமா சரி, இல்லை அதுக்கான சீர்கேடை நீக்க முடியாத வழியை எடுக்கிறோம். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாம் அறியாமல் கூட எடுத்துக்கலாம். நான் ஏன் இப்போ வசனம் பண்ணி ஞானஸ்தானத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில அறியாமல் கூட விளங்காமல் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போவும் அதை சரி செய்யலாம். அதுக்காக இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. எனக்கு பூர்வீகமாக இருக்குதியா அதுக்காக முழுக்க போட்டுக்கிறேன் அப்படின்னா கிடையாது. என்ன? ஒரே ஞானஸ்தானம், ஹல்லேலூயா, ஒரே விசுவாசம், ஹல்லேலூயா, அவ்வளோதான். அப்போ இனிமேல் நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கணும். தேவபசம் சோத்திரம்னாக புது கார் வந்துச்சு, புது காரு வீட்டில் இருந்து வாங்கி வச்சுட்டோம். ஆனாலும் பழைய கார் மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா பிரச்சனை பண்ணுறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதை செக் பண்ணணும்? வாட்டர் தான் செக் பண்ணணும். தேவபசம் சோத்திரம் இல்லாதாங்க ஒருத்தர் எப்பவுமே இந்த கிளச்சில் கொடுங்க கிளச்சை விட மாட்டார். ஆக்சிடென்ட் மீச்சனாவும் அது சவுண்டு வேற மாதிரி இருக்கும். அப்படி பழைய காரை கேட்டு பழைய காரை வச்சுட்டாரு. இல்லை என்ன நான் அமுக்கும் போது ஆக்சிடென்ட் மீட்டர் சத்தம் வருது. அவனும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வரல, இவர் கொண்டு வரல, சரி பழைய கார் எடுத்து புது கார் வாங்கியாச்சு. புது கார் வாங்கி வருது அதே மாதிரி ஆம்பளை சத்தம் வருது. ஏன் வருது? நீ நாசப்பட்டு புது மனுஷன் ஆகிட்டீங்க, ஆனால் ஜென்ம சோகம் உள்ள வருது. சரிப்பட வேண்டியது ரட்சிப்பு ஒழுங்காக தான் இருக்குது, கர்த்தருடைய ஒழுங்காக தான் இருக்குது. நீ என்ன செய்யணும்? அதை சரி பண்ணணும். அவனை கூப்பிட்டு நீ என்ன எங்கே டிரைவிங் கற்றுக்கிட்ட, இப்படி தான் பண்ணக்கூடாது. ஆக்சிடென்ட் கொடுத்தா லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் கார் மூவிங்கில் வரும். நீ கிளச்சையும் பிடிச்சிக்கிற, ஆக்சிடென்ட்டும் பிடிச்சிக்கிற, பிரேக்கையும் பிடிச்சிக்கிற, அப்புறம் சத்தம் தானே வரும், வண்டி எங்கே ஓடணும். அப்போ சொல்லி கொடுத்தப்போ சரி பண்ணிக்கிறான். இப்போ புது கார் பிடிச்சது ஒழுங்காக ஓடுது, ரட்சிப்பு ஒழுங்காக வேலை செய்யும். எனக்கு அதான் புரிஞ்சு எங்கள் அம்மா பாருங்க சாபக்கேடு நீங்க முடிய ஞானசா பெற்றுங்கிற அறிவு இல்லாமே இருந்திருக்காங்க. நான் சொன்ன உடனே அப்போ சரியாயிருப்பான். இயேசுக்குள்ள சரி ஆகணுமா வாங்கன்னு சொல்லி வலு கட்டவங்களை கூப்பிட்டு போய் 6000 ஒரு மிஷின் வாங்கி 15 வருஷம். ஆமாம், அப்புறம் பெரிய ஒரு சரித்திரம் உண்டாகிறது. இது ஃபோன் பேசணும் சொல்லி ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு, அப்போ என் லேண்ட்லைன் இருந்தது, ஸ்பீக்கர் போட்டு அந்த இயர்ஃபோன் மூலமாக இயர்ஐடி மூலமாக எங்கள் அக்கா எல்லாத்தையும் பேச முடியாது. ஹல்லேலூயா. மாறுங்க.
உங்க சாபக்கேடு மாறும் ஞானஸ்நானம் மூலமா. ஹalleluya. நீங்க பிறர் சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கீங்க, நீங்க சாபக்கேடு நீங்க பிறர் சொல்லுங்க, இந்த வகையான சாபக்கேடு, இந்த வகையான கோபக்கினை, இந்த வகையான ஜென்ம சுபாவம், இந்த வகையான ஜென்ம பாவம் ஞானஸ்நானம் மட்டும் ரட்சிப்புன்னு அழுத்தி சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஹalleluya. அவர் அவங்க எப்போ இயேசு மேல் விசுவாசம் உள்ளாகி அவன் ஞானத்தை ஒப்பு கொடுக்குறாங்களோ நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும். சில இடத்துல நான் அப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நீ என்னதான் போனாலும் சரி ஞானஸ்நானம் பெருன்னு சொல்லி குடும்பத்தால் சொல்லியிருக்கிறேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சில சாபக்கேடு ஞானஸ்நானம் மூலம் தான் போகும், பூர்வீக சாப ஞானஸ்நானம் மூலம் தான் போகும். அதனால தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்துல எப்படி ரட்சிப்பா இருக்கீங்கன்னு பாருங்க. உங்க பூர்வீக சாபம், தகப்பன் சாபம், சாபக்கேடு, தகப்பன் பாவம், பூர்வீக பாவம் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா இன்னும் ஞானஸ்தானத்தில் நீங்கள் ஒரு முழுமை பெறக்கூடிய சில காரியங்கள் சில சீர்கேடுகள் நினைச்சு கொண்டு அதை சரி பண்ணுங்க. அந்த ஞானஸ்தானத்துடைய ரட்சிப்பில் கிரியை செய்ய உங்களுக்கு அப்போதான் அங்கே செயல்பட பார்ப்பீங்க. ஆமென், ஹalleluya. அதனால நீங்க இயேசு மேல் விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்தானம் பெறும்போது உங்க பூர்வீக சாபகம், பூர்வீக சாபக்கேடு, பூர்வீக ஜென்ம சுபாவம், பூர்வீக பாவம் நீங்கப்பட்டு ரட்சிக்கப்படுவீர்கள். You will be saved through the baptism from your hereditary sins. Hallelujah. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். அதனால இந்த காரியத்தை நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத. ரெண்டாவது காரியம் முதல்ல என்ன பார்த்தோம்? விசுவாசம் உள்ளாகி ஞான சொல்லவன் ரட்சிக்கப்பட முடியும். இங்கே இன்னொரு விதமாய் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். அப்போஸ் 2:21. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹalleluya. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், என்னடா ஞானஸ்நானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுறாங்க பார்த்தோம். இங்கே எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி போட்டிருக்கு. இது எப்போ போட்டிருக்கு தெரியுமா? இது ஒரு தீர்க்க தரிசனமாக யோவேல் 2:32 போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுவது எப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுவது எப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறதை இங்கே யார் செய்கிறார்? பேதுரு கோட் பண்ணுறார். எப்படின்னா சொல்றாரு பாருங்க, 17 வாசிங்க. 17 வாசிங்க. கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவரையும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்களுக்கு மாதவரும் உங்களுக்கு மார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூவர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அல்லாமல் வேறே வானத்திலும் அற்புதங்களையும் கால பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகி அதிசயம். சரி, இப்போ வாசிங்க. 21 வாசிங்க. அப்போது கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். ஆமென், ஹalleluya. இந்த ரட்சிப்பு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியால் உண்டான ஒரு ஞானஸ்நானம். ஹalleluya. ஆவியால் நிரப்பப்படுகிற ஒரு கிரியை. இங்கே இங்கே 120 பேர் பெண்டகோஸ்தால் கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவி இறங்குகிறார். எல்லாருக்கும் நாவல் பிரிந்தவனமாய் தேவன் சத்தம் விட்டு கூடுறார்கள். தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதான் முக்கியம். அவங்க ஐக்கியமாக கூடி ஜெபம் பண்ணும்போது, தொழுது கொள்ளும்போது கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை அவங்களுக்கு கட்டளையிடுறார். அவனு கேட்கறான், வெறித்து பண்ணாங்களா, மது குடிச்சு பண்ணுறாங்கன்னா? ஐயோ அப்படி இல்லையா, பழைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும். என்ன தீர்க்கதரிசனம்னா பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறு என்னன்னா, மாம்சமான யாவர் பேரும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போ வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி. இதில் என்ன தெரியுமா? இதில் என்ன உண்டாக இந்த ரட்சிப்பில் மாம்ச கிரியைகள் நொறுக்கப்படுகிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியான கிரியை இறங்கும் போது, பரிசுத்த ஆவியான ஒரு மேல் இறங்கும் போது மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கும் போது அவனோட மாம்ச கிரியை ஒழிந்து போகிறது, அடக்கப்படுகிறது. அதாவது அது என்ன சொல்லலாம், அகற்றப்படுகிறது. தேவவசனம் ஸ்தோத்திரம். இப்படி அவன் ரட்சிக்கப்படுறது பார்க்கிறோம். இப்போ இயேசு சொன்ன காரியம் நிறைவேறு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் நிச்சயம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். 2வது ரட்சிப்பு இப்படிதான் உண்டாகும். அப்போ என்ன 2வது ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுன்னா, நீங்கள் தொழுது கொள்ளும்போது தான் உண்டாகும்.
நீ ஐக்கியப்பட்டு தொழுது கொள்ளும் போது பசுத்தாவை இறங்கும் போது உங்களுக்கு பசுத்த அபிஷேகம் நிரப்பதனாலே நீங்கள் மாம்சக்கிரிகளை கொள்ளுவீர்கள், மாம்சக்கிரிகளை அகற்றுவீர்கள், மாம்சக்கிரிகளை சிதறடிக்கப்படுவீர்கள். ஆவிக்கிற காரியங்கள் வளரும் போது அந்த ரட்சிப்பு தானா உண்டாகவே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்க மாம்சத்தை அழிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க எப்பெல்லாம் தேவ நாமத்தை தொழுது கொள்வீங்களோ அப்பெல்லாம் மாம்சக்கிரிகள் அடக்கப்படும், ஒடுக்கப்படும், குறிப்பாக அகற்றப்படும். நீங்க தொழுது கொள்ள தேவனை ஆராய்ச்சி செய்வதில் தொழுது கொள்ள தாமதப்படுத்தினாயில் இந்த மாம்சக்கிரிகள் மத்திய நிச்சயம் எழுதி பிரகாசிக்கும். ஆவிக்காரங்க எழும்பும் போது மாம்சக்கிரிகள் அடக்கப்படும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக கலாத்தியர்ல இப்படி வாசிக்கிறோம். எப்பவுமே இந்த ரெண்டு போட்டி இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:17 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்களோ செய்யாம நினைச்சது செய்யாதபடிக்கு இன்னும் ஒரு விரோதமா இருக்கு. அப்ப ஆவிக்கு மாம்சம் எப்பவுமே ஒரு ஒரு வார், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் இங்க இருக்கு. இந்த வாரம் எப்படி நம்ம ஜெயிக்கலாம், இந்த வாரம் எப்படி நம்ம ரட்சிப்படையலாம்? பசுத்தாவின் மூலமாக. ஹல்லேலூயா. பசுத்தாவை எப்போ பெற்றுக்கிறோம்? தேவனை தொழுது கொள்ளும் போது மாம்சமான யாவர் மேலும் அவன் என்ன செய்வார்? இறங்குவார். இதுக்கு உதாரணம் எங்க பார்க்குறோம்? இதுக்கு உதாரணம் எங்க பார்க்குறோம்? அப்போஸ்தலர் 2ல பார்க்குறோம். நீங்கள் கூடி வந்து ஒருவருடைய ஜெபிக்கும் போது என்ன பசுத்தாய் இறங்கும் போது உங்களோட மாம்சக்கிரிகள் ஒளிந்து போயின, புதிய ஆவிக்கிற கிரியைகள் மத்தியிலே உண்டாக்கப்பட்டது. இப்போ இந்த மாம்சங்கள் போராடிட்டு இருக்கு, ஆவிக்கிற போராடிட்டு இருக்கு. பிற்பாடு அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா 26 பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் என்ன செய்யணுமோ அந்த பசுத்தாவியோட கிரியைகள் இந்த கீழே போட்டுக்கிற அந்த ஆவின் கனியை உண்டாக செய்து அந்த மாம்ச காரியங்களை வெளியேற செய்து அங்கே ஒரு பெரிய ரட்சிப்புட காணப்படுது. இது எப்படி உண்டாகுன்னா இயேசு மூலமாக அங்கே உண்டாகுது. எப்படின்னா இயேசு சிலுவையிலே அந்த மாம்சக்கிரியை அறிந்திருக்கிறார். 26 வாசிக்கலாம். 26 5:26 கலாத்தியர் 5:26 தேவமாசிங்க. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடைய தன் மாம்சத்தையும் ஆசையும் சிலுவையில் செய்கிறார்கள் அறிந்திருக்காங்க. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஆவிக்குரிய காரியமும் மாம்சக்கிரிகளும் போராடும் போது பசுத்தம் இறங்கும் போது அங்கே மாம்சக்கிரிகள் எங்க போய் நின்றோம்? சிலுவை அறையப்பட. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்? நல்லா கேட்டுங்க. இந்த அந்த வசனம் நிறைய வித்தியாசம் இருக்கு. விசுவாசம் உள்ளாகி ஞானசாரம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ற ஒரு விதமான ரட்சிப்பை நம்ம பார்த்தோம். அது பூர்வ ஜென்மத்தில் உள்ள காரியத்தின் விருப்பப்பட்டது. இங்கே என்ன பார்த்துருமா? கர்த்தரோட நாமத்தை தொழுது கொள்கிறோம் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். இங்கே கர்த்தரோட நாமங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுறது. எப்படின்னா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுஸ் நேம் வச்சு நீங்கள் எப்போ தொழுது கொள்கிறீங்களோ இயேசுஸ் நேம் அவரோட நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனை தொழுது கொள்ளும்போது அங்கே கர்த்தர் என்ன செய்கிற ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறார். அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னா பசுத்தாவினை அனுப்பி கொடுத்து மாம்சக்கிரிகளை சிறு அறை செய்து ஆவிக்குரிய கனியை கொடுக்க முடியாது, வளர்ச்சி செய்ய முடியாது ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுறார். ஆமென். ஹல்லேலூயா. இது நீ ஒவ்வொரு மட்டும் தேவனை தொழுது கொள்ளலாம் இந்த காரியம் நடக்குது. ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாமத்தினால தொழுது கொள்ளலாம் நடக்குது. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அந்த இடத்துல 2:38 சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்பி ஞானசாரம் பெற்றுக்கிற கோபாத்திலிருந்து நீங்க விடுதலைன்னு சொன்ன ஆளு இப்போ அவர் பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12 வாசல் பாருங்க. சொன்ன ஆளு இயேசு நாமத்தில் இல்லாமல் ஏது மூலம் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. அந்த இயேசு நாமங்களை எப்படி பயன்படுத்தினா அவர் நாமத்தால் தொழுது கொள்ளும்போது இந்த ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி சொல்றார். வாசிக்கலாம். மாம்சக்கிரிகள் ஒழுக்கப்படும் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அடுத்தது நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழெங்கோ மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை. வேற ஆட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம். மாம்சக்கிரியை
துரத்துவதற்கும் விரட்டுவதற்கும் அகற்றுவதற்கும் இயேசு நாமம் தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹalleluya. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இயேசு நாமத்தால் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க ஆராதிக்கும் போதெல்லாம், நீ இயேசு நாமத்தால் தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் உங்களோட மாம்ச கிரியைகள் ஒடுக்கப்படுகின்றன, உங்களோட ஆவிக்கிற காரியங்கள் வளரப்படுற, அங்கே ரட்சிப்பு உண்டாகுது. பாருங்க, யோவான் 10:9 வாசிக்கும் போது, என் நாமம் என்னாலே எங்கள் வார்த்தை பயன்படுத்த பார்க்கலாம், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தை பயன்படுத்துகிறவன் ரட்சிக்கப்படுவான். என்னாலே வாசலுடைய பிரவேசியும் ரட்சிக்கப்படுவான். வாசிக்கலாம் யோவான் 10:9. நானே வாசல். இயேசு வழியா இருக்க முடியா, அது வழியா உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. அவனோட நாமம் தவிர இந்த பூமியிலே ரட்சிப்பதற்கு வேறு எதுவும் கட்டப்படவில்லை. ஹalleluya. இயேசு ஒரு நாமம் மட்டும்தான் மாம்சத்திரிகளை அடிச்சு நொறுக்கி வெளியே போய் ஆவியோட வளர்ந்து ஸ்பிரிச்சுவல் வரை ஜெயிக்கத்தக்க ஒரு ரட்சிப்பு உண்டு உங்களுடைய ஒரு நாமமா. ஆகையினால 2வது ரட்சிப்பு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயித்திருக்க வேண்டும். எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொள்ளுங்க. எப்படி? இயேசு நாமத்தினால் தேவனை தொழுது கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னா, எல்லா மாம்சத்துக்கு என்ன செய்றீங்க? ஒழிச்சிடலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போகிற ப்ராக்டிக்கலாக, நீங்கள் ஆலயத்துக்கு வரோம், நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஒரு 9 மணிலேருந்து அதுக்கு ஆயத்தமாகிடும். சரி, ஆலயம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு கிளம்பிடும். எவ்வளோ நேரம் ஆகுது? 5 மணி நேரம் தான், 4 மணி நேரம். சரி, 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரமும் நம்ம என்ன காரியத்தை சிந்திக்கிறோம்? தேவன் இயேசு நாமத்தினாலே பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், வசனம் திருவந்து அன்னைக்கு ஆவிக்கிறவங்க பேசுகிறோம். இப்படி 4 மணி நேரம் ஆவிக்கு காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம். இதேப்போ தேவனே தொழுது கொள்கிற ஒரு சமயத்துடைய நேரத்தை நான் அன்றைக்கி உங்களுக்கு காட்டுகிறேன். 4 மணி நேரம் ரைட். இந்த 4 மணி நேரத்தில் பத்திரமா வச்சுக்கிறேன். 4 மணி நேரத்தில் பத்திரமா பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுக்கேன். ரைட். மறுநாள் காலை திங்கக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் அப்படி அந்த வாட்ஸ்அப்பில் லைட்டாக அப்படி டிக்டாக் சில ப்ரோக்ராம் உலக காரியம் 1/2 மணி நேரம் பாருங்க. இந்த 4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் கழிஞ்சிடும், இந்த பேட்டரி கழிஞ்சிடும். சாயங்காலம் 1/2 மணி நேரம் கழிஞ்சிடும். இந்த பதில் புரியுதா? நீ நல்ல சர்ச்சுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு ஆவிக்கிறத வந்துட்டு ஏசு நாமத்தை தொழுது கொண்டு ஒரு ரட்சிப்பு அடைஞ்சு ஒரு 4 மணி நேரம் பேக்கப் போட போகிறோம் அப்படின்னா, மறுநாள் காலையில் ஒரு மணி நேரம் அது ஒரு மாம்சக்கிரிகளை செய்யுங்க. சாயங்காலம் 1 மணி நேரம் மாம்சக்கிரியை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்? 3 மணி நேரம் இருக்குது, அதை கன்ஃபியூஸ் படிச்சு முடியாது. ஆமாம், இன்ஜினியரில். ஆமாம், 2ஆம் நாள் பண்ணி பாருங்க, ஒன்றுமே ஆகாது, நிச்சயமாக ஒன்றும் ஆகாது. தைரியமாக எழுதி தரேன், ஆகாது. என்னோட அனுபவம் அப்படி. ஆமாம், 3ஆம் நாள் பண்ணிடுறாரு. 4ஆம் நாள் லைட்டாக அப்படி தலையிடுங்க பாருங்க. 4ஆம் நாள் லைட்டாக மாம்சக்கிரிகள் தலையிடுங்க. ஏன்னா பேட்டரி என்ன வச்சுக்க டவுன் ஆயிடுச்சு. அந்த 4 மணி நேரம் அங்கே இயேசு நாமத்தால் தொழுது கொண்டு ரட்சிப்பரே நம்ம எப்படி கரையாக்கி கொண்டிருக்கிறோம்? மாம்சக்கிரியை செய்து இந்த ஆவிக்காரர்கள் விரோதமாக போராடு. இந்த மாம்சக்காரன் மாம்சம் எப்போவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்வுடன் இருந்துகிட்டே தான் இருக்கும். 4ஆம் நாள் அந்த மாம்சக்கிரிகளை என்ன செஞ்சிடும்? தலையெடுத்துரும். அவ்வளோதான். சண்டே வர வரைக்கிறது போராடலாம். இப்போ நான் சொல்ல போகிறேன் அதே காரியங்கள். அன்றைக்கி சண்டே 4 மணி நேரம் ரீசார்ஜ் ஆகிருக்கீங்க. மறுபடியும் சாயங்காலம் 7 மணி ப்ரேயரில் பூஸ்ட் ஆகுங்க. மார்னிங் மறுநாள் பூஸ்ட் ஆகுங்க. 1/2 மணி நேரம், 20 நிமிஷம், 10 நிமிஷம் இப்படி கூட்டிக் கொண்டே போங்க. 4 மணி நேரம். நீங்கள் 7 மணி நேரம் புதன் வரும்போது நீங்கள் 7 மணி நேரம் மாறிடுவீங்க. இவங்களை என்ன மாம்சங்கள் செஞ்சு பாருங்க, உங்களை பாதிக்காது. நீங்கள் ரட்சிப்பு என்ன செய்யுங்க? அப்போங்க பெல்ட்டாக இருக்கீங்க, 10 செங்கலோடு இருக்கீங்க. ரைட்டா? சும்மா அந்த ஊசி குத்துறோன்னு செய்யுது ஒன்று வேலைக்காக. செங்கல் உடைக்காமல் பார்த்துக்கணும். மறுபடியும் வேலைக்கிழமை மறுபடியும் போங்க. ஒரு கூலியம் கிடச்சுன்னா வேலைக்கிழமை செய்யுங்க, 100 பேர் பில்ட் ஆகும். அப்படியே 7ஆம் பவரோட வாங்க, மறுபடியும் தேவ நாமத்தை தொழுது கொடுங்க. இப்படி ரட்சிப்பில் மிதக்கலாம் நீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு இடையில ஏதாவது ஒரு மாம்சக்கிரி நடந்தது அப்படின்னா, எப்போ அந்த மாம்சக்கிரியோட பவர் ஆவிக்கிற அதிகமாக கொண்டு போகிறீங்களோ, நீங்கள் தான் கூட்டு போகிறீங்க, அதை கொண்டு போகிறீங்களோ, அப்போ என்ன செஞ்சிடும்? மாம்சக்கிற தலையெடுத்து என்ன செய்வாங்க? ஆடும். தேவ சோத்திரம் இல்லாத இப்போ மறுபடியும் சிறுவீடு உபதேசத்தை கடைபிடிக்கணும். மறுபடியும் ஜெபம் பண்ணி யாராவது ஜெபம் பண்ண சொல்லி சிறுவை உபதேசத்தை கடைபிடிச்சி இந்த மாம்சக்கிற மறையை கொண்டு போகணும். சிறுவை கொண்டு அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணும்போது கொஞ்சோடு பவர் ஏறும்பாங்க. அதை வச்சு ஒரு வசனம் படிச்சுன்னா அவ்வளோ வெளிச்சம் வரும் நமக்கு. அந்த வெளிச்சம் வச்சு அடுத்த வசனம் வாசிக்கலாம், இப்படி விட்டாலும் 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாங்க. நமக்கு இந்த அன்றாடம் இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்ந்த வெற்றி நமக்கு தேவை.
அதுக்கு இயேசு நமக்கு தொழுகிற பழக்கம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தினால தொழுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ டெய்லி சண்டே மட்டும்தான். அப்போ நான் ஒரு நாள் இந்த காரியத்தை ஒரு வாலிபருக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ வந்து சொன்னான், அது என்னையா மறுநாளே அப்படி சொல்கிறீங்க, சர்ச்சை போய்ட்டு இருந்தால் 2-3 நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சில நேரத்தில் நல்ல பவராக இருந்தீங்கன்னா 1 வாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க, மறுநாளே எனக்கு போராட்டம் இல்லையா அப்படின்னா. எப்படி மறுநாள் காலையில் அவருக்கு போராட்டம் இருந்துட்டான். நேற்று ராத்திரி படம் பார்த்தேன். அதையா நான் பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், நானாக போய் பார்க்கல, ரொம்ப யோக்கியம் தான் உட்கார அப்படின்ட்டேன். போச்சு. காலையில் சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு ராத்திரி என்ன பண்ணிட்டான், சிறு பண்ணிட்டான். மறுபடியும் தேவநாம தோல்விகள் பாவரைக்கு சரி சிலுவை உபதேசத்தில் என்ன செய்ய சிலுவை உபதேசம் தான் தெரியுமா, நம்ம செஞ்சு பார்க்கல கொண்டு ஒப்படைக்கிறோம், இயேசு சின்ன போட்டுறோம். ஆண்டவரே எனக்காக என் பாவத்துக்காக நீ சிலுவை தொகுதி இதையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்றது சிலுவை உபதேசத்தை நம்ம கடைபிடிச்சாங்க. அதுதான் இப்படி செய்யும் போது தான் மாம்சக்கிரிகளை நீங்கள் என்ன செய்யலாம், ஆவிக்கு காரணமாக கொடுக்கலாம். நீங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுதுகளை தாமதிக்க மாம்சக்கிரிகள் அங்கே போராடும். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யறத சொல்லும், நீ செய்யப்படாத செய்யணும். அந்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா கலக்கிற 5ல் நீங்கள் செய்ய வேண்டியதை மறுபடியும் வாசிக்கலாம். 5:18 நீங்கள் தேவநாமத்தை தொழுது கொள்ளாமல் இருந்தீங்கன்னா என்ன உண்டாகிறத போடப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். 5:18 மட்டும் வாசிங்க. ஆவினாலே நடத்தப்படுவீர்கள். நானால் ஆவினாலே நடத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கலக்கிற 5:18 17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக முயற்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை செய்யாதபடிக்கு, நீங்க செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு செய்யும். அடுத்தது இவைகள் கொன்று விரோதமாய் இப்படி போராடும். நம்ம பாருங்க, ஆவிக்காரங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா மாம்சக்காரங்களை செய்யாது செய்யும் சொல்லும். ஆவிக்காரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாம்சம் செய்யாத அப்படின்னு. இப்படிதான் உள்ள ஒரு வால் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். தேவசோத்தம் இந்த வால் நம்ம எப்படி வெட்டி போடணும், ஒரே வழி இந்த இடத்துல இருந்து தொழில் உள்ளது. ஹல்லேலூயா. வீட்டில் சரியாக 7 மணி ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்க. இந்த வாரெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், விக்டியாக மாற்றி விடலாம். ஹல்லேலூயா. காலை 5 மணி ஜெபம் ஜெயிச்சு பாருங்க. இந்த கோல்டு வார் மாதிரி இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் வாரில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக காரணங்கள் நீ வெற்றி பெற வேண்டுமானால் கர்த்தர் நாமத்திலே தொழுதுகொள்ளுங்கள், அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மாம்ச கிரியைக்கும் ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் சொன்னால் அதை வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் அதை ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளும் போது நீங்கள் ஆவிக்குரிய காரியமாய் இந்த மாம்ச கிரியை அழிப்பீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுமா, இந்த தொழுது கொள்ளுமெல்லாம் தேவனுக்கு போகும்போது என்ன அப்படின்னா, அவனுடைய கிரியைகள் மாம்சங்களை கொடுக்கணும் அப்படின்னா அவனுடைய காரியங்கள்லாம் நீக்கப்படும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். எபேசியர் 4:22-23. நல்லா கேட்டுக்கங்க. இந்த கெட்டு போகிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. டிராட்டன், அதாவது கெட்டு போகிற காரியம் மாம்ச கிரியைகளே நீங்க எப்போ விளக்குன்னு பாருங்க. கலைந்து போட்டு ஆவிக்குரிய காரியங்கள் நிமித்தமாக தான் இந்த டிராட்டன் பாடியை, அதாவது கெட்டு போன காரியங்களை என்ன செய்வீங்க, நீக்க முடியும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீ வளர்ந்தாதான் இந்த மாம்ச காரியங்களை மேற்கொள்ள முடியும். புதிதான ஆவி உள்ளவர்களாய், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க என்ன செஞ்சீங்க, வின் பண்ண ஒரு மனிதனை பார்க்கிறோம். எப்போ 6ஆம் விட்டு வெளியே போகும். அதுக்கப்புறம் எந்த மாம்சம் இடம் கொடுக்காதீங்க. ஆனால் செய்யின்னு சொல்லும், சிலரை செய்யான்னு சொல்லும். ஒன்றும் கவலைப்படாங்க. நீ தொழுது கொள்ள ஆரம்பிங்க. 7 மணிக்கு ஜெபத்த ஆரம்பிங்க. 10 மணிக்கு இண்டிவிஜுவல் ப்ரேயர் வச்சுக்கோங்க. காலை 5 மணிக்கு மறுபடியும் ஜெபத்த ஆரம்பிங்க. 12 மணிக்கு இண்டிவிஜுவல் ப்ரேயர் வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. மாம்சக்கிரியை உள்ள போராட்டி தான் இருக்கும். நான் வந்து சொல்கிறேன், மாம்சக்கிரியை உள்ள கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அது போராடி கொண்டு தான் இருக்கும்.
ஆனா நீ தேவன் நாமத்தை தொழுது கொண்டு அதெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சக்கிரிகளை போராடி கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, அதை ஆவிக்கிறக்காரன் மூலமாக அதை வெல்ல வேண்டும். அதற்கு தேவன் நாமத்தை எப்போ தொழுதுகளாக இருந்து நம்ம பேட்டரி எப்போ ரீசார்ஜ் பண்ணுறதா இவைகள்லாம் அந்த மாம்சக்காரர்களை அகற்ற நம்மளால சக்தி உண்டாகும். தேவன் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நாம் எப்போவுமே அந்த காரியத்திலே ஆவிக்கிறவர்கள் திடவர்கள் தேவனை தொழுதுகொள்ள பழகிக்க கர்த்தர் சோத்திரம் உண்டாங்க. சிறந்த கிருபை அடியே சொல்கிறேன். உனக்கு அங்கே ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை உண்டாகுதுன்னா இங்கே 6ஆவது ஒழுங்காக 6ஆவது பணிவிடக்காரங்க ஒழுங்காக செய்யும். ஸ்கூலில் நடக்கிற அந்த மாம்ச பிரச்சனைகள்லாம் என்ன செய்யலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு புதன் காலில் வருது அப்படின்னா திங்கள் செவ்வாய் நீ ஒழுங்காக இல்லை. அவன் அடிக்கடி சொல்கிறேன், நீ எவ்வளோ தான் சர்ச்சை போய் பணிவிட செய்ய எல்லாம் பண்ணி பவராக வந்தாலும் சாயங்காலம் 1/2 மணி நேரம் மொபைலை பார்த்து அவனுக்கு காலி பண்ணிடுறேன். திங்க காலையில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து காலை எழுந்தோன்னு ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி சாயங்காலம் பரிச்சு எழுதுற மாதிரி காலையில் எழுந்தாலும் 20 நிமிஷம் மொபைலில் இப்படி ஒர்க் பண்ணி நேற்று சம்பாதிச்ச அந்த ரெசிபியினுடைய பவரெல்லாம் திங்கள் செவ்வாய் காலி பண்ண புதன் நம்ம போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கலாம். அதுதான் தேவன் சோத்திரம் இல்லாத. அப்போ நீ என்ன பண்ணணும், சர்ச்சில் ஆசீர்வாதத்தை அப்படி பத்திரமா வைக்கணும்னா இந்த மாம்சக்கிரி என்ன செய்யறத செய்ய தேவனுக்கு என்ன செய். கர்த்தர் சோத்திரம் அது போராடும். மொபைல் வாங்கணும். இந்த பெட்டில் சும்மா வைக்க முடியல, மொபைலை ஒரு நிமிஷம் வைக்க முடியல. சம்பாதிக்க போறேன்னு கேட்டேன். ஒன்று சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை, ஒன்று என்டர்டைன்மெண்ட் எங்கே ஒரு நிமிஷம் வச்சுக்க முடியல. என் கையில் தான் கொடுக்கல. எதுலாம் அவரே மொபைலில் செய்யலாம். கர்த்தர் சோத்திரம் இப்படி பண்ணி சர்ச்சில் போயிட்டு இருந்த ஆசீர்வாதத்தை கரையாக வைக்கிறாதீங்கடா, அந்த வாரக்குள்ளே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு போதனை கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ரட்சிப்பில் நீங்கள் மகிழணும். கர்த்தர் கொடுக்குற மாதிரி ரட்சிப்பில் மகிழணும். என்னன்னா ஆவிக்கிறக்காரின் மூலமாக மாம்ச காரியங்களை ஒழிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அப்போ இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அன்றாடம் நமக்கு போராடுகிற மாம்சக்கிரியவே பரிசுத்தாவின் மூலமாய் நீங்கள் என்ன செய்யலாம், அதை அடக்கி ஆவிக்குரிய காரியங்கள் மூலமாய் நீங்கள் அதை மாம்சக்கிரிகளை ஒழித்து அதை ரட்சிப்படையலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாக. இப்போ 2வது ரட்சிக்கப்படுவான்னு 2வது பார்த்தோம். முதல்ல ஞானஸ்தே இயேசு விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுவான். அது எதுக்குன்னு பார்த்தோம், பூர்வ சாபக்கேடு நீக்கி போடுறாங்க. இயேசு நாம தொழுகிறவனை என்ன செய்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார். அது எதுக்குன்னு பார்த்தா மாம்சக்கிரிகளை ஒழிக்கிறார். இந்த தொழுகைக்கு தாமதப்பட்டீங்கன்னா வந்துடும். நான் ஜோயிட்டு அடிக்கடி சொல்வேன், அதாவது நீ சண்டே ஒரு நாள் வரலன்னா அந்த வாரம் போராடணுன்றதை எழுதித்தாரு. ஆமாயா, அப்படிதான் இருந்துப்பேன். வேறு சோத்திரம் இல்லாத இருக்கும். அடுத்த வாரம் அவங்களுக்கு பந்து எடுத்தால் தான் அவர்கள் தலைவருங்கிறது அப்படிதான் உண்டாகும். 7 சோத்திரம் இல்லாத இந்த விஷயத்தில் நம்ம போச்சுக்கோங்க. ஆகையினால் எப்பவும் நாம் தேவ நாமத்தை தொழிலாக காணப்பட்டு ஆவிக்குள்ளாக வளர்ந்து பெருகி பசுத்தாங்க வெற்றியில இருந்து தொடர்ந்து ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. மாம்சங்களை ஒழித்திருப்போம். ஹல்லேலூயா. 3வது காரியம், இங்கே ஒரு ரட்சிப்பு போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 30, 30, 32 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16, 30, 30, 32 இங்கே ஒரு ரட்சிப்பு அடையலாங்கிறது போடப்பட்டிருக்கு. 2 ரட்சிப்பு எப்படி அடையலாம் பார்த்தோம். 3வது ரட்சிப்பை இங்கே பார்க்கிறோம். இது என்ன அப்படிங்கிற புதுசாக கூட தோணலாம். வாசிக்கலாம். அதை அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். யார் எதுமா பவுலையும் பர்னபாவையும் கூட்டி ஜெயிலில் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அப்போ இயேசுவை விசுவாசி மட்டும் சொன்னார். வேறு சொல்ல ஞானஸ்தானத்தில் வரல, நாம தொழுது வரல. இயேசுவை விசுவாசி, அப்போது நீங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது. சொல்லி முடிச்சு என்ன செய்ய தெரியுமா, அவன் விசுவாசி ஏற்ற பிரகாரமாய் வசனத்தை நான் காண்பித்தார். வாசிக்கலாம். அடுத்தது, அவனுக்கும் வீட்டில் யாவருக்கும் கர்த்தர் வசனத்தை போதித்தார். ஹல்லேலூயா. இது 3ஆம் மெத்தட் என்ன தெரியுமா, கர்த்தர் வசனத்தை விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எதுக்கு தெரியுமா, அன்றாடம் நீங்க ஃபேஸ் பண்ற போராட்டங்கள், அன்றாடம் நீங்க ஃபேஸ் பண்ற தாக்கங்கள், அன்றாடம் நீங்க ஃபேஸ் பண்ற எதிரிகள், அன்றாடம் நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், இவைகள் நீங்க விடுதலை அவனை ரட்சிக்கணும் அப்படின்னா வசனத்தை விசுவாசித்து பாருங்க. அது என்ன செய்யலாம், நீங்க ரட்சிக்கப்பட. நல்லா கேட்டுங்க. அந்த ஜெயிலர் ஒரு ரோமனா, அவன் ரோமன்.
ரோமன் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. அது பிற்பாடு ஞாபகம் கொடுத்துருப்பாரு, அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் அவன் வசனத்தில் செஞ்ச போல விசுவாசியை வைத்து சேவ் பண்ற பிள்ளைகளாக காண்பித்தார். அதான் முக்கியம். நம்முடைய எல்லா காரியங்களும் விசுவாசிக்க நமக்கு தெரியும், விசுவாசிக்க தெரியும். இங்க ஒரு ரட்சிப்பை பார்க்கிறோம், விசுவாசம் ஞானஸ்நானம் பெறுவான், ரட்சிக்கப்படுவான், அது பூரிய சாபத்தை பார்க்கிறோம். இயேசு சாமத்து தொழுவர்கள் ரட்சிக்கப்படுவான், அது மாம்சங்களை ஒழிக்கிறதுக்காக நம்ம ஆவிக்குள் காரியங்களை ஆவிக்குள் காரியங்களை வைத்து மாம்சங்களை ஒழிக்கிறதுக்காக நம்ம சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு விசுவாசம் வச்சா ரட்சிக்கப்படணும் பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னா வசனத்து மேல விசுவாசப்படணும். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கிற சாத்தியப்படக்கூடிய, அது அபியாசப்படக்கூடிய ஒரு பிராக்டிஸ் ஆகும். எல்லா காரியங்களையும் நீங்க விசுவாசத்து நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நீங்க நல்ல விசுவாசத்தோட தேவனை பாருங்க. இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிங்க. நீங்க நினைச்சது ஏறும். சில பிரச்சனைகள்ல இதுதான், சில பிரச்சனைகள்ல ஒழிக்கிறதுக்கு என்னது இந்த விசுவாசம் தான். உங்க அன்றாட பிரச்சனை தாக்குதா, வெளியேறது தாக்குதா, சாதாரண போராட்டமா, எப்படி இருந்தாலும் ஒரே இடத்துல பாருங்க. எபேசியர் நம்ம பார்க்குறோம், அருமையான வசனம் எபேசியர் 11:12 பார்க்குறோம். இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவித்து முடிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம், எதிர்கள், தாக்கங்கள் இதெல்லாம் செய்யும். இதெல்லாம் தேவ மேல வார்த்தையினாலே அது விசுவாசம் பண்ணி நீங்கள் ரசிக்கலாம். ஹல்லேலூயா. ரசிக்கப்படலாம். வாசிக்கலாம். எபேசியர் 6:11-12. இது பிசாசின் தந்திரங்களே எதிர்த்து திராணி உள்ளவர்களாகும் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதியோட ஆனமண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த பிரச்சனைகள் நமக்கு அன்றாடம் நமக்கு முடிவு பிறந்து இருக்கதான் செய்யும். ஆனாலும் பாருங்க, நீங்க என்ன செய்யலாம், தேவனுக்கு விசுவாசம் தேவ வசனத்தை விசுவாசம் மூலமா நீங்க என்ன செய்யலாம், ரட்சிக்கப்படலாம். இது அன்றாடம் நீங்க அபியாசப்படணும். சின்ன பிரச்சனையா, இன்னைக்கு என்ன வசனம் இருக்கு, பைபிள் வாசனை, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தூக்கலாம். பட்டையா நமக்கு அது வசனம். அதே அது இந்த கிளைமேக்ஸ் என்ன கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த கிளைமேக்ஸ் வசனம் எது, கடைசியில் வசனத்தை வச்சு தான் ஒடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே வாசனை இல்லை. 12 வாசிங்களா, 16 வாசிங்க. பிரச்சனை டெய்லி ஒரு டெய்லி காலையில் எந்திக்கும் போது நமக்கு தெரியும் 2-3 அக்னியாசனம் நீ வரப்போகுதுட்டு. என்ன எந்த வகையில் வருதுன்னு தெரியாது. மனைவி மூலமாக வருதா, கனவு மூலம் வருதா, வேலை ஜாப் மூலம் வருதா, மேனேஜர் வழி மூலமாக எப்படி அபியாசம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சேஃப்டியாக இருக்கும். எப்படி சேஃப்டியாக இருப்பீங்க, அது ஃபுல்லாக போட்டு போங்க, சேஃப்டியாக இருக்கணும். விசுவாசம் வச்சுதான் நீங்க அதை தாக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வசனத்தையும் கேடத்தை வச்சுக்கொண்டு எங்க போராடணும். இந்த அபியாசத்துக்கு எதிரான செய்வீங்க, போராடி வெற்றி பண்ண ரட்சி பெறணும். சிலர் அப்படிதான் சாப்பாடு மூலமா வரும். எனக்கு சாப்பாடு மூலம் பல அக்னியாசம். நீ காலையில் இட்லி வேலை ஒரு மரம் வச்சேன். சரி இன்னைக்கு சண்டே, சரி இது ஒரு அக்னியாசம் தான், சோத்திரம் அப்படி நினச்சிட்டு இருந்து எது வந்தால் கத்தர் பாராட்டு விடுவார். ஆனால் மாமின் போட்டு அன்றைக்கு நான் எடுத்துனா கத்தரே உங்களை நான் பேசுவேன். நான் ஆமாம் என் வீட்டு பண்ணிட்டு பேச மாட்டேன் சொல்லி தான் வந்திருக்கேன். தப்பிச்சு இது வரைக்கும் மாமின் போடுறேன். கத்தர் சோத்திரம். ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் உண்டாதாக அவன் எப்படி அப்படின்னு எல்லா வகையிலும் வருங்க. அக்னியாசத்திரம் டெய்லி நாளைக்கு வரும். ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் மூலமாக வரும், பக்கத்து பிள்ளைங்களுக்கு யார் மூலமாக வரும், டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மூலமாக வரும். எப்படியாவது யார் ஜாப் பண்ணுறவங்களுக்கு மேனேஜர் பக்கத்தில் கொலிக்கு யார் மூலமாக வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரும். சிலத்தில் எப்படியாவது எங்கேயாவது வரும். ஆமாம், அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த இடத்துல என்ன செய்யணும், வசனம் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும், அதை ரசிக்கணும். அவங்க மேலே விசுவாசம் வைக்கணும். வசனம்னா அந்த வசனத்தை என்ன விசுவாசிக்கணும், அதான் முக்கியம். அந்த வசனத்தை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். மத்தேயு 9:23 பாருங்க. இங்கே நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் காரியத்தை வரும்போது அவர் இயேசு கேட்ட வார்த்தை தான், நீ இதை செய்ய வல்லமுள்ள விசுவாசிக்கிறான். விசுவாசித்தை தான் அவங்களை ரட்சிக்கணும்னு சொன்ன வாசிக்கலாம். மத்தேயு 9:23.
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இந்த முக்கியம், விசுவாசம் இருக்கான்னு பார்த்தார். விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது பாருங்க. இந்த இடத்துல என்ன விசுவாசம் வருது? நீங்க அவர் வார்த்தை மேல வச்சத விசுவாசம். இந்த இடத்துல உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம் எல்லாரையும் பார்த்துருக்கீங்க. நிறைய இதில் இருக்கு. அந்த ஸ்திரியை தொடரும்போது உன் விசுவாசம் ரசித்தது. அந்த ஸ்திரீ பரிவர்த்தனை ஊற்றும்போது உன் விசுவாசம் ரசித்தது. அந்த கண்டறியாதவர்கள் பரிவேற்றியை பார்க்கும்போது ஆண்டவரை மீண்டும் கொடுக்கும்போது உன் விசுவாசம் ரசித்தது. நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் பாறையிடம் உன் விசுவாசம் ஆக்கட, உன் விசுவாசம் ஆக்கடன்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை என்ன? உன் விசுவாசம். அதெல்லாம் முக்கியம். உன் விசுவாசம். அப்போ இவன் நடைமுறை பிரச்சனைகள்லாம் எப்படி ஜெயிச்சார்களா? அவங்களோட விசுவாசம் வச்சு என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சிட்டாங்க. அந்த விசுவாசம் எது மேலே இருந்தது? இயேசு மேலேயும் அவரோட வார்த்தை மேலும் இருந்தது. அந்த மிலிட்ரி மேனுக்கு இயேசு சொல்றார், அந்த விசுவாசம் மெச்சிக்கொண்டா. இஸ்ரவேலில் இவனை வேற யாரும் இவனை போல ஒரு நான் பார்த்ததில்லை, இந்த விசுவாசம் பார்த்ததில்லைன்னு சொன்னார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க தாவே, அவன் குணமாவான். எங்கே வச்சார் விசுவாசத்தை? அவங்க வச்சார், ஒரு வார்த்தை மேலே வச்சார். அப்படிதான் தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசம் உன் அன்றாட போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வெற்றி பெற செய்யும், வெற்றிப்படை செய்யும். ஹல்லேலூயா. தேவன் வசனம் சோத்திரம் இல்லாதாக லூக்கா 19:5-9 வாசிப்பாங்க. சகி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வாசனார், நான் இங்கே வீட்டிலே தங்க வேண்டும் சொல்லி. இவன் பாவி நல்லா தெரியும், பாவி மற்றவன்னு சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? அந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தி கொண்டு, ஐயோ இவர் எது நம்ம கூட்டு போவானே, அது ரொம்ப போயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. வாழ்க்கையை கீழ்ப்படிஞ்சு கூட்டு போனான். சீக்கிரம் வாசிங்க. மத்திய 19:5-6. லூக்கா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். இந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான், கர்த்தரை நம்பினான். அடுத்தது அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, ஒரு விசுவாசம். கர்த்தர் நமக்கு ஏதாவது செய்வாருங்கிற நம்பினான், அவர் அழைத்து கொண்டு போனான், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். கடைசி என்ன நடந்து பாருங்க, 9 வசனம். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. அது எப்படி சகைக்கு வந்துச்சு? அவன் இயேசு மேல் விசுவாசத்தினால அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. இவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை குமாரனான் சொல்லி பார்க்க கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத இப்படிதான் கர்த்தரிடத்தில் உள்ள ரட்சிப்பை நீ ஞானஸ்நானம் மூலமாய் நீ பெற்றுக்கொண்டு கூறிய சாவுகளை நீக்கலாம். கர்த்தரிடத்தில் இருந்த ரட்சிப்பை நீங்கள் அவர் நாம் இயேசு நாமத்தை தொழுது கொண்டு மாம்சக்கிரிகளை ஆவிக்கு இருக்க காரியமாக மாம்சக்கிரை ஒழித்து அதில் நீங்கள் ரசிக்க பெறலாம். அன்றாட உள்ள பிரச்சனைகளுக்கும் அன்றாட உள்ள போராட்டங்களுக்கும் சாத்தான அக்னியாசத்திற்கும் நீ வெற்றி பெறணும் அப்படின்னா கர்த்தர் மேலுள்ள வார்த்தைகளை விசுவாசம் வைங்க, அந்த ரட்சிப்பு உண்டாகும், அதை வெற்றி பெறலாம். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சியினால வசனத்தால் ஜெயித்தார சொல்லி வெளிப்பட்டு 12 பார்க்கிறோம். 12 எப்படி ஜெயம் பண்ணாங்க? இந்த 3ஆவது காரியம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடியே சொல்லுவோம் இல்லையா, இயேசு வசனத்தினாலே, பைபிளோட வசனத்தினாலே ஒரு மனுஷன் செய்யலாம், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத ப்ராக்டிஸ் இந்த 3ஆவது ரட்சிப்பில் பார்க்கலாம். இந்த 3ஆவது ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அன்றாட வசனத்தை பயன்படுத்தி விசுவாசத்தை பயன்படுத்தி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதுமா அன்றாட உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். இருந்தாலும் தப்பும்படிக்காக இயேசு அதாவது ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலோ ஜெயித்தார். இங்க ஒரு விக்டரியை பார்த்தார், ஒரு சக்சஸை பார்த்தார். எப்படி? அந்த வார்த்தையினால் உள்ள விசுவாசம். தேவவசம் சோத்திரம் இல்லாதாக ஆகையினாலே நம்ம எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மடித்து போயிட வேண்டாம், சோர்ந்து போயிட வேண்டாம். அந்த இடத்துல அதுக்குரிய வசனத்தை ஜெயிச்சு பாருங்க, நிச்சயமா அந்த கற்றோட பெரிய ரட்சிப்பை கற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப முக்கியம் அந்த வசனத்து மேலே நீ விசுவாசம் கொண்டு செய்ய வேண்டும். அந்த வசனத்து மேலே விசுவாசம் கொண்டு செய்ய வேண்டும். நான் ஒரு நாள் கொரோனா போயிலே ரொம்ப எனக்கு பாசிட்டிவாக இருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு 15 நாள் இருமலே இருந்தேன், ரொம்ப இருமலாக இருந்தேன். அப்புறம் அம்மா இறந்தப்போ அந்த டைமில் ஏன்னா எந்திக்கு முள்ள போகல, ரொம்ப டயர்டு இருந்தேன். அவ்வளோதான் நினச்சேன், என் காரியம் எப்படி போச்சோன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சில காரியம் ஞாபகப்படுத்தினார், இதெல்லாம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி சொல்லி ஞாபகப்படுத்தினார். உடனே நான் எழுந்துட்டேன்.
தேவ விசுவாசம் சோத்திரம் இல்லை. என்னன்னா அந்த வார்த்தை விசுவாசம் பிரச்சனை. இவ்வளவு நாளும் கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். அப்போ இந்த வார்த்தை விசுவாசம் எப்போ கர்த்தர் நடத்துவான்னு சொல்லி கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாத கர்த்தர் அந்த பயத்திலிருந்து ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அது மரண பயமாக எனக்கு அங்கே வந்துச்சு. கொரோனா லாக்டவுன் பீரியட் எனக்கு மரண பயம் எனக்கு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு முற்போக்கு காரியத்தை காண்பிக்க கொடுத்தமாய், அதில் விசுவாசிக்கின்ற எனக்கு நம்பிக்கை கொடுத்த கொடுத்தமாய் நான் அதில் எழுந்திருக்க கர்த்தர் எனக்கு திரும்ப செய்ய அந்த மரண பயத்தை ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவ சோத்திரம் இல்லாதாக வியாதினாலும் சரி எல்லாம் சரி கர்த்தர் விசுவாசம் வைத்து செய்யுங்க. அது சரி அவளான பாடுள்ள ஸ்திரீ ரொம்ப விசுவாசம் வைத்து தேவ வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாத வசத்தை தொட்டால் உன் விசுவாசம் ரட்சித்தது சொல்றது சொன்னார். இந்த பிரயாசம் கூட சொல்ல உன் விசுவாசம் தான் சொன்னார். கர்த்தர் விசுவாசத்தை காண்பவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசப்படி உங்களை ரட்சிக்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசப்படியே கர்த்தர் உங்களுக்கு எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளிலிருந்தும் நிந்தனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார். உங்கள் விசுவாசம் நீங்கள் ஸ்திரப்படுங்கள், அதில் நிறுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே அந்த விசுவாசம் கொள்ளுங்கள். வர்ற எல்லா பிரச்சனை போராடுறது ரட்சிப்படைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது மூன்றாவது விதமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 வித காரியங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி அபியாசப்பட்டிருக்கிறோம் பாருங்க. இது 3 நமக்கு தேவை. மாம்சக்கரியில் இருந்துன்னா இந்த 3 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. எப்படின்னா அதாவது மாம்சக்கரியில் உள்ள காரியம் வந்து ஆன்மீகத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்குறோம். அதுதான் தேவனை தொழுது கொண்டால் தான் ஆன்மீக பிரச்சனையும் ஆன்மீகத்தை நீங்கள் வளர முடியும். அன்றாட உலக பிரச்சனைகள் போராட்டங்கள் வருத வசந்த வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியும். பூர்வீகக்குள்ள காரியங்களில் சாபங்களில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வின் பண்ண முடியும்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன். இந்த 3 தான். இந்த 3 ரட்சிப்பை நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பை எப்படி நடத்திருக்கிறோம் பாருங்கள். அன்றைய ஞானஸ்தானம் எடுத்தோட சரி. அதுக்கப்புறம் எங்கேயா மாம்சக்கரியில் அழிச்சோம் அது என் கூட தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என் கூட தான் வந்துருக்கு ஞானஸ்தானத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. டெய்லி போகிற காலையில் எஞ்சிருந்து போராட்டம்யா எங்கள் பைபிள் வாசனமே மேற்கொள்ள முடியும். வசனமே வாசிக்கிறது அப்படி எப்படி விசுவாசிப்பீங்க? வசனமே வாசிக்கல அப்படி எப்படி விசுவாசிப்பீங்க? வசனம் வாசிங்க, விசுவாசிங்க, அன்றாடோட அக்னேசத்தை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. அப்போதான் நீங்கள் வின் பண்ண முடியும். தேவன் வசனம் சோத்திரம் இருந்தாரு. இவரை நீங்கள் கவனமாக செய்யுங்க, ரட்சிப்பை எடுத்துட்டு போடுங்க. வாசிக்கலாம். தேவனம் வாசிங்க. நீதிமொழி 28:18 தேவம் வாசிங்க. நீதிமொழிகள் 28:18 அப்புறம் 26 வாசிங்க. உத்தமனாக இருங்க. இந்த காரியத்தில் நீங்கள் உத்தமனாக இருங்க. இந்த காரியத்தில் ஞானமாக இருங்க. கர்த்தர் எல்லா இடத்துலையும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விடுவான். இதில் உத்தமமாக இருங்க. கர்த்தர் வசனத்தை கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் செய்யுங்க. எல்லா காரியத்தையும் ரட்சிப்படைய பாருங்கள். எல்லா போராட்டங்களையும் இதில் உத்தமான இருங்க, ஞானமாக இருங்க. கர்த்தர் வசனத்தில் வைத்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறத்தக்கதாக ஒரு விசுவாசம் உங்களுக்கு ரட்சிக்க அடைவீர்கள். கூடிய சாவுக்கிட நீங்கள் நிச்சயமாக ஞானஸ்தானம் மூலமாக பண்ண முடியும். அதில் மிஸ் ஆகிருந்து அப்படின்னா அதில் அது உங்களுக்கு இன்னொன்று ஞானஸ்தானோட முழு ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பாவரிக்கை பண்ணி மறுபடியும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். மாம்சக்கிரியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போ ஞானஸ்தானம் செஞ்ச பாவத்தை மறுபடியும் செஞ்சு தான் இருக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் சிலுவை பாவரிக்கை செய்யுங்க. அதில் நீங்கள் ரட்சிப்படையலாம். மாம்சக்காரியத்தில் நீங்கள் ரட்சிப்படையலாம். அன்றாட உள்ள பிரச்சனைகளுக்கு வசனம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் டெய்லி 7 அக்னியாசம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அக்னியாசம் 1, அக்னியாசம் 2, அக்னியாசம் 3 எழுதிக்கோங்க. ஆமாம், காலையில் அக்னியாசம் 1ன்னா நீங்கள் அப்படியே வாடகை கொடுத்தாங்க. 2 ஐயோ இந்த ஆள் ஃபோன் பண்ணால் நான் என்ன பதில் சொல்கிறேன். 2 3வது இதை படித்து இன்றைக்கி முடிக்கணும். 4வது எப்படியாவது இன்றைக்கி பாஸ் பண்ணி ஆகணும். இப்படி அக்னியாசரமாக அன்றைக்கி ஒரு போராட்டம் எழுதி வச்சுக்கோங்க. உடனே மிளகா போடுங்க. அதுக்கு வசனத்தை தேடுங்க. ஞானம் குறைவாக இருந்தால் யாப்போ போலவா அந்த வசனத்தை ஜெபம் பண்ணுங்க. தேவைகள்னா கர்த்தர் தேவைகளுக்காக என்ன வசனம் வச்சுருக்கா அதை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மேற்கொள்ள தாழ்ச்சி அடைந்து வசனம் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம். நம்ம ஃபோன் பண்ணால் எப்படி பதில் இருக்குன்னா நம்ம ஊழல் பேசுகிற பசுத்தவ அவர் நன்மையை தக்கதை பேசுவது எழுதி ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த அக்னியாசத்தை முறியடிக்கத்தக்கதாய் அதை ரட்சிப்படத்தக்கதாய் அந்த வசனத்தை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்காக நடத்திப்பாங்க. நிச்சயமாக அதை அன்றாட பேசுகிற எல்லாத்துலையும் என்ன செய்யலாம்? ரட்சிப்பு அடையலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மேனேஜர் வரும்போதே என்ன போகுதுன்னு அவங்க முன்னாடி போச்சு சாத்தான் அப்படி கொண்டு இருக்காங்க. அந்த என்ன பண்ணாலும் மறுநாளைக்காக அந்த கூட பூந்துடும். ஒன்றும் பயப்படாதீங்க. வரும்போது ஒரே பண்ண ஆண்டவரை உண்மை ஊத்தமாக இந்த வேலையை செய்ய சொல்கிறோம். அப்படி செஞ்சு பாருங்க. நீங்கள் கரெக்டாக போய்ட்டு அவங்க கற்றுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒன்றாக
நீங்கள் சரியாக இருக்க பாருங்க, உத்தமனாக இருக்க பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. இன்னொரு வசனம் பார்த்தோம், 2:26 பார்த்தோம், ஞானமாய் நடந்து கொள்வன் ரட்சிக்கப்படுவான். வாசிக்கலாம், வாசிக்கலாம். Intelligence and liar, he will be saved. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தேவனுக்கு சோத்திரம் உள்ளதாக. அதாவது நீதிமொழி 28:26, 1 யோவான் 5:4-5 வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 5:4-5. 1 யோவான். இப்படி எல்லா இடத்துக்குமே நீங்கள் ரட்சிப்பு மூலமாய், நீங்கள் விசுவாசம் மூலமாய், இப்போ ரட்சிப்பு மூலமாய் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசம் கிருபையினால் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீர்கள் வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தரை வச்சிருக்கிற நம்ம கிருபையின் மூலமாய் அந்த விசுவாசம் மூலமாய் எல்லாத்தையும் ரட்சி பெற்றவர்களாய் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சக்சஸ் அங்கே இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட முழு அதிகாரம் கூட கர்த்தருக்கு ரட்சிப்பையோட மகிமையா. வாசிக்கலாம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ரட்சிப்பு, அது ரட்சிப்பு சொல்லப்பட்டது அர்த்தம். தேவனால் கொடுக்கிற ரட்சிப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. ஜெயிக்கிற பிள்ளைகளா மாறுங்க. கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ரட்சிப்பை நீங்க ஞானஸ்நானம் மூலமும் அவர் நாமத்தை தொழுவதன் மூலமும் வசனம் வச்சு விசுவாசம் மூலமும் அவர் ரட்சிப்பை முழுமையாக பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விசேஷம் அந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுங்க விசுவாசம் மூலமா. ஹalleluya. வார்த்தை வாசிக்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி, இயேசுவே தேவனுடைய குமாரன் விசுவாசம் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹalleluya. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். ஜெயமுள்ள பிள்ளைகளா மாறுங்க. ரட்சிப்பை பூர்ணமாக்கிக்கீங்க. ரட்சிப்பை பூர்ணமாக்குறதுக்கு நம்ம இந்த 3 வேலையை செய்தாகணும். ஆகையினால ரட்சிப்பு கர்த்தருடையது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையினாலே அவர் மேற்கு விசுவாசம்னாலே அது நம்மளை வந்து அடைந்தது. அந்த ரட்சிப்பில் பூர்ணமான சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அது எப்படி பூர்ணமாகும்? ஞானஸ்நானம் பெறும் மூலமாய் அந்த ரட்சிப்பில் நாம் இருக்கிறோம். ரட்சிப்பில் பிறந்திருக்கிறோம் என்றால் கூட சாவ கேட்டதுல ஒழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இயேசு நாமத்தை தொழுகிற மூலமாய் மாம்சங்களை ஒழித்து போட்டு ஆவிக்குள்ள வளர்ந்து பெருகி அது பெரிய மாம்சங்களை ரட்சிப்படையன்னு சொல்லி அர்த்தம். அன்றாட போராட்ட பிரச்சனைகள்லாம் கர்த்தர் மேல் உள்ள வார்த்தை மேல் விசுவாசத்து அதை ரட்சிப்படையலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ரட்சிப்பிலே ரட்சிப்படைந்து ரட்சிப்பிலே நிலைத்திருந்து குறிப்பாக இந்த 3 காரியத்தில் ரட்சிப்பிலே பரிபூர்ணமாக காணப்பட்டு கடைசி காலம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஹalleluya. அந்த மறுவோம் என்கிற கர்த்தர் வரையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிற அந்த கடைசி கால ரட்சிப்புக்கு நாம் ஆயத்தம் ஆகணும். அப்படின்னா இந்த 3 காரியம் ரட்சிப்பில் என்ன இருக்கணும்? நீங்க பரிபூர்ணமாக இருக்கணும். should be fulfilled. இந்த salvation, இந்த சேவனஸ்ல எழுதணும் ஃபுல்ஃபில்டாக இருந்தால் கடைசி ரட்சிப்புக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுவீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரும்போது இந்த ரட்சிப்பு ரச்சனைகளை தம்மோடு சேர்த்துக்கொள்வார். இது கடைசி ரட்சிப்பாக இருக்குது. சரீரம் ரட்சிப்பு என்று சொல்லலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாக இதை வெளியில் சிலர் எப்படி பிரசங்கிச்சிருக்காங்க தெரியுமா? சரி கேள்விப்பட்டு சொல்கிறேன். அதை மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. இந்த பிரசங்கத்தை சேர்க்கல. எப்படின்னா ஆவிக்குரிய மூலமாக ஞானஸ்தானம் பெறும்போது நீங்கள் வந்து ஆவி ரட்சிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி? ஞானஸ்தானம் பெறணுமாய் இப்போ ஆவி தேவன் ஆவி இணைக்கப்படும், கோவாக்கின் இணைக்கப்படுது இல்லையா? ஸோ இப்போ தேவன் ஆவியோட பிள்ளைகளாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவி அங்கே ரட்சிக்கப்படுதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இந்த மாம்சக்கிரிகளை அழித்து இயேசு சொல்லுவோம். மாம்சக்கிரிகளை அழிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா இந்த இடத்துல அதாவது ஆத்மா வந்து ரசிக்கப்படுதுன்னு சொல்லி இங்கே சொல்லுகிற ஒரு விளக்கத்தை பார்க்குறேன். 3வது அன்றாட ஒரு பிரச்சனை போராட்டங்களை சரீரத்தை தாக்குறது சரீரத்தோட காரியங்கள் மனிதன்கிற அந்த ஒரு பேரோட மனிதனுங்கிற அவங்களுக்கு அந்த அபியாசத்தை வரும்போது அவன் அந்த சரீரத்திலே பசுத்தாவே இருக்கிற நிமித்தமாய் அங்கேயே அவன் மேற்கொள்ள முடியும். தேவ வசனத்தால் மேற்கொள்ள முடியும் ஒரு காரியம் நிமித்தமாய் அங்கே சரீரம் ரசிக்கப்படுவது என்று சொல்லி பார்க்குற ஒரு விளக்கம் இருக்குது. அதனால் ஆவி ஆத்மா சரீரம் ரசிக்கப்படணும் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? ஞானஸ்தானம், தேவ நாமத்தை தொழுது கொள்வர்கள், வசனத்தினால் வசனத்தை விசுவாசித்து ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஆவியாத்ம சரீரம் முழுதும் ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு அவங்க பூர்ணப்படும். கர்த்தர் கடைசி ரட்சிப்பு நாம ஆயத்தமாவோம். ஆமென். ஹalleluya. ஆகையால் ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனுடைய தேவ ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம். அதை தலைப்பசம் வாசிக்க முடியும். சங்கீதம் 3:8. சங்கீதம் 3:8.
ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் தன் ஜனத்தின் மேல் இருப்பதாக செய்யலாம். ஆமென். ஹalleluya. ஆகையால் கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பை கர்த்தராகிய இயேசு மூலமாக வைக்கிற விசுவாசம் மூலமாக ஞானஸ்நானம் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பை கர்த்தராகிய இயேசு மூலமாக இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறனாலே நாம் மாம்சங்களை ஒழித்து விட்டு ஆவிகளை வளர்ந்து பிறகி மாம்சக்காரர்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பை ரட்சிப்பு கர்த்தருடைய இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை நாம் தேவனுடைய வசனத்தின் மேல் வார்த்தை மேல் வைத்து விசுவாசத்தின் வார்த்தை மேல் வைத்து வர எல்லா போராட்டங்களையும் நாம் வெற்றி பெற்று நாம் அந்த அந்த எல்லா பிரச்சனைகளையும் ரட்சிப்புகளாக காணப்பட வேண்டும். இப்படி கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடைய இருக்கக்கூடிய நாம் இப்படி தொடர்ந்து ரட்சிப்பிலே மகிழ்ந்து கழிற வேண்டும், ரட்சிப்பில் வளர்ந்து பெற வேண்டும், ரட்சிப்பில் டிராவல் பண்ண வேண்டும், இறுதி வரைக்கும் டிராவல் பண்ணணும். அதே ரட்சிக்கப்படுவான், கடைசியால ரட்சிப்பு ஆயத்தமாவான். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தம் ஜனத்தின் மேல் இருப்பதாக நம்ம இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் மேல் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.